ஹாப்பி மார்னிங், குட் மார்னிங் டு ஆல். நான் இப்போ ஒரு ப்ரான் கிரேவி சிம்பிளாக செய்ய சொல்லித்தரேன். ப்ரான் ப்ளஸ் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி. அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் இது வதங்கட்டும், ரொம்ப தீயணுன்னுட்டுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கி வந்தாக்கா ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் வதங்கி வந்திருக்குது. இப்போ நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இது கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் தக்காளியும் சேர்த்து போட்டுடும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ப்ளஸ் மஞ்சத்தூள். வெந்து வந்துன்னு இருக்குது. கொஞ்சம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அந்த தக்காளி வதங்கும் ப்ளஸ் இந்த கிரேவிக்கும் உப்பு சேர்த்து உப்பு போட்டோம். அதை கொஞ்சம் வேக விடலாம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வேக விட்டுடும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. உப்பு போட்டு வதங்க விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி என்னென்னா இந்த வெந்தயக்கீரையை காய வச்சு அதை பேக்கெட் போட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் விற்குவாங்க. இது இப்போ ஈஸியாக எல்லா இடமும் கிடைக்கிது. நாமளும் நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இது நல்லாயிருக்கும். அதனுடைய நல்ல சூப்பராக இருக்கும். இந்த ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 வாட்டி கழுவிட்டு மறுபடியும் ஒரு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் மிளகாத்தூளும் போட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். என்னன்னாக்கா இது கொஞ்சம் காரம் வாங்கிக்கும். இந்த நான்வெஜ்ஜுக்கு எல்லாமே கொஞ்சம் காரம் கூடுதலாக போட்டாவே நல்லாயிருக்கும். ப்ரான் ஒரு 5 மினிட்ஸில் சீக்கிரம் வெந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ப்ரானை போட்டுடலாம். பாருங்கள், நீட்டாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற ப்ரான். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். தயிரோடு நம்ம எந்த ஒரு சீ ஃபுட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு அதனால் தயிரோடு நீங்கள் ப்ரானா, ஃபிஷ்ஷா, கிராபா எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு கொஞ்சம் ஃபியூ ஹவர்ஸ் பிஃபோர் நம்ம மோர் குடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னாக்கா ஓகே. பட் தயிர் சாதத்தோடு நான்வெஜ் சேர்க்காதீங்க. ப்ரான் கொஞ்சம் அதுவே தண்ணி விட்டு வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணாலும் இப்போ சிக்கன் ஆகட்டும், ப்ரான் ஆகட்டும், அதனுடைய தண்ணி விட்டு வரும். அந்த தண்ணியிலே அது வெந்துக்கிட்டாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை சப்பாத்திக்காக செய்கிறேன். அதனால் கொஞ்சம் ஜூஸியாகவே இருந்தாக்கா எனக்கு நல்லா இருக்கும்னுட்டுன்னு செய்கிறேன். ஸோ இதோட கொஞ்சம் மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ப்ரான் நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கு வேண்டிய எல்லா மசாலாவும் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஃபியூ செகண்டு ஏற்கனவே கிழங்கு வெந்தது தான்.
அதுவும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ ஏற்கனவே வெந்ததுனால இது ஈஸியாகிடும். இது அவ்வளோதான், முடிஞ்சது. பாருங்கள், இப்போ இதுக்கு ஒரு 2 மல்லிச்செடி போட்டு கார்னிஷுக்கு வச்சிடலாம். இது ஆல் டு ஆல் சேனல்லேருந்து நான் சாந்தகுமாரி பேசுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.